படிச்சிருந்தோம் நம்ம எல்லாருமே படிக்காத முட்டாளா இருக்கோம். ஏன்னு சொல்றேன். குட் டே பிஸ்கட், கேஷ்யூ குக்கீஸ் அப்படின்னு போட்டிருக்கான். இதுல கேஷ்நட் எவ்வளோ இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஒரு 30% இல்ல ஒரு 20% இல்ல. வெறும் 1.8% தான். மிச்சம் எல்லாமே மைதாவும் சர்க்கரையும். இன்னொரு பிஸ்கட் இம்யூனிட்டிக்கு இதை சப்போர்ட் பண்ணும். இதுல ஹெர்ப்ஸ் இருக்குன்னு சொல்றான். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 0.1%. இதை வச்சு என்ன இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ண முடியும்? மல்டிகிரெயின் ஆட்டான்னு ஒன்று வச்சிருக்கான். வெறும் கோதுமையை வாங்குறதுக்கு பதிலாக பல தானியங்கள் இருக்கிற மாவு வாங்கினா இன்னும் ஹெல்த்தின்னு நினைப்போம். ஆனால் அதில் 90% கோதுமை மட்டும்தான். மிச்ச 10%க்கு ஒரு 4-5 தானியங்கள் போட்டு மல்டிகிரெயின் ஆட்டான்னு விற்கிறான். உமன்ஸ் பிளஸ் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. நோ ஆடட் சுகர்னு தெளிவாக சொல்கிறான். ஆஹா நல்லா இருக்கே, சுகர் எதுவும் ஆட் பண்ணலையேன்னு இன்கிரீடியன்ஸை பார்த்தா மால்டோடெக்ஸ்ட்ரின் ஆட் பண்ணியிருக்கான். இதுக்கு அவன் சுகரே ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மால்டோடெக்ஸ்ட்ரின் சுகரை விட பல மடங்கு ஆபத்தானது. அதனால தயவு செஞ்சு இனிமே எந்த ஒரு உணவுப் பொருளை கடையில் வாங்கினீங்கனாலும் பின்னாடி திருப்பி பார்த்து என்னென்ன பொருள் சேர்த்துருக்காங்க, ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவு சேர்த்துருக்காங்கன்னு தயவு செஞ்சு படித்து பார்த்து வாங்குங்க.